யாராம தலைவர்? ஏமா என்னமா இதெல்லாம்? ஓய், அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் பேர் மீனாட்சி. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன மீனும் மீனும் கூப்பிடுவாங்க. அதனால உன் மீனை மீனும் மீனும் கூவி விற்க கூடாதுன்னு சொன்னேன்ல. ஏமா மீனை மீன் விற்காம வேற எப்படிமா விற்க முடியும்? நீ எப்படி வேணாலும் வித்துக்கோ. என்னமா அநியாயமா இருக்கு? காலங்கத்தால வியாபாரத்துக்கு கெடுத்துற போல இருக்கு. மீன் விற்காம நான் எப்படிமா கஞ்சி விக்கிறது? பிச்சை எடு. என்னது பிச்சை எடுக்கற? ஆமா, ஆனா என் பேரை ஏலம் போட கூடாது. அவளே என்ன ரன்னிங்ல குடிச்சிட்ட? ஐயோ மாமா அங்க பாருங்க. ஐயோ 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 மீனை மீன் விற்க கூடாதுன்னு சொல்றாங்களே, நான் எப்படி விற்க போறேன்னு தெரியலையே. இவன் மூக்கு சொல்லி மாட்டிட்டான் போல இருக்க. ஐயா வாங்கயா, இந்த அநியாயத்தை கேளுங்கயா. ஐயா சீக்கிரம் ஓடியாங்க. என்னடா பிரச்சனைங்க? என்ன அநியாயமா இருக்கு? மீன் விற்க கூடாதுன்னு சொல்றாங்க. மீன் விற்க கூடாது? ஆமாங்க. மாட்டை தான் விற்க கூடாது. தலைவிதான் இந்த பொண்ணா? ஆமாங்கய்யா. சரி புழுகார. அதுக்கு வாய் பேச முடியாது, காது வேற கேட்காது. வாயி பேசாத, பிச்சு உதறும்யா. சரி சுமார. ஏன் பாப்பா இந்த அக்கா மீன் விற்க கூடாதுன்னு சொன்னாங்களா? ஐயோ இது எங்க அக்கா இல்ல. அம்மாவா? ஓய், நான் கிண்டலா? அம்மா என்ன மாமா பேசுறா? நான் நல்லா பேசுவேன்யா, நல்லாவே பேசுவேன். சாமிக்கு நேர்த்தி கடனுக்காக நேத்து மௌனம் விரதம் இருந்தா கிண்டலா பண்றீங்க? எதுக்குமா நேர்த்திக்கிறது? நல்ல புருஷன் கிடைக்கணும்னு. பாப்பலா நோட் பண்ணீங்க. எப்படி இருக்கு? உடைச்சு வச்ச தேங்காய் முடியா? காக்கா முக்கா எங்க இன்னொருத்தன்? ஓய், உன் மூஞ்சி நீ பாத்துக்கயா? எங்க ஓடுற? ஏய் கல்ல எடுங்கடா. அடிச்சு போயிங்க. வாயாடியா இருக்காளே, இப்படிக்கு அவன் வந்து புருஷனை மாட்ட போறானோ? ஐயா ஐயா என்னயா தரகற? என்ன இந்த பக்கம் சௌக்கியமா? பொண்ணுங்க போட்டோ கொண்டாந்துருக்கையா. போட்டோலாம் எதுக்கியா? உன்னை பத்தி சொல்லு. ஐயா வயசு 21. வயசெல்லாம் சொல்லாதயா, சொல்லு. என்ன தம்பி அசிங்கமா பேசுறீங்க? நான் உங்க அப்பா மாதிரி. ஐயா அடடே வாங்க வாங்க. நேத்தே வரேன்னு சொன்னீங்க. நேத்தே வரதா தான் இருந்தது. கோயில் ஒரு பிரச்சனை ஆயி போச்சுங்க. கோயில் என்ன? சாமிக்கு மீனுக்கு தகராறாங்க. அப்படியா? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் வந்திருக்கு. அது விஷயமா பேசலான்னு புறப்பட்டு இருக்கேன். அப்ப நீங்க அதை பாருங்க. நான் கல்யாணம் முடிஞ்சு வந்து உள்ள கத்துக்கிறேன். வாங்க. வந்துட்டு வாசலோட கோயிலுக்கு போயிருக்கு. நல்ல ஜில்லுன்னு ஒரு இளநீ சாப்பிட்டா நல்லா இருக்கும். உட்காருங்க கண்டுக்கவே மாட்டேங்க. உட்காருங்க. என் பொண்ணு கூட நல்ல டிராக்டர் ஓட்டுவா. அவள்கிட்ட வேணா கத்துக்கிறீங்களா? ஐயோ பொண்ணா வேணாங்க. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி தர டீச்சரே பொம்பளை தான். அதுக்காக பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாம விட்டுறாங்க. என்ன என்ன சொல்றீங்க? இல்லைங்க இந்த காலத்துல பொண்ணுங்க ஏறாப்லானே ஓட்டுறாங்க. ஆமா ஆமா. அதுவும் என் பொண்ணு இருக்காளே, அவ ஸ்கூல் வாத்தியார் மாதிரி. ஐயோ அடிப்பாங்களா? அடிக்க மாட்டா, நல்லா கத்து கொடுப்பான்னு சொன்னேன். மீனாட்சி டீச்சர் மாதிரி தான் சொன்னேன். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. மீனாட்சி எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. வணக்கம். தங்கமான மனுஷங்க. தெரியுமே. எப்படி? இல்ல பார்த்தாலே தெரியுது. கரெக்டா பார்த்த உடனே சொல்லிடுவா எப்படின்னு. அவங்க புதுசா ஒரு டிராக்டர் வாங்க போறாங்க. இன்னும் டிராக்டர் ஓட்ட கத்துக்கல. நீ கத்து கொடுக்கறியா? சரிப்பா. சரிட்டாலே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இனிமேல் தானே பிரச்சனையே. என்னது? இல்ல கத்துக்கும் போது பல பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா? அப்படிதான் இருக்கு. அப்புறம் போக போக சரியாயிடும். ஆமா. டிராக்டர் வயல்ல இருக்கு, போய் கத்துக்கிறீங்களா? நான் வரேம்மா. பார்த்தா படிச்ச மாதிரி தெரியல, மந்தமா இருக்காங்க. நல்லா சொல்லி கொடு. டிராக்டர் கத்துக்கணும்னா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன ராஜா? கல்யாணம் ஆயிடுச்சா? அவ போனதுக்கு அப்புறம் ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டேங்கிறாமா? நான் உங்களை கேட்கல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. எனக்கு ஆகல. ஓஹோ. கல்யாணம் ஆகாத நீங்களும் நானும் டிராக்டர் கத்துக்கிட்டா அதுல ஒரு கிக் இருக்கு. நடுவுல இந்த பெருசு எதுக்கு? என்னது பெருசா? பின்ன நீ பெருசு இல்லையா? மிடில். இத பாருங்க. பாக்குறதுக்கு அழகா ஸ்டைலா இருக்கிற நீங்க வேலைக்கார மாதிரி இருக்கிற இது கூட ஏன் சுத்துறீங்க? பெருசு, இந்த வயசுல நீ டிராக்டர் கத்திட்டு என்ன பண்ண போற? இந்த வயசுக்கு மேலதான் பிரதமர் ஜனாதிபதி போஸ்டுக்கு ஆளே தேடுறாங்க. நான் டிராக்டர் கத்து கூடாதா? இங்க பாருங்க. இவர் வந்தா நான் டிராக்டர் கத்து தர மாட்டேன். அப்படி எல்லாம் ஒரு காரியத்தை பண்ணிடாதீங்க, நில்லுங்க. அப்ப அந்த பெருசை விட்டுட்டு வாங்க. சிறு வயசுல உனக்கு நடவண்டியில சைக்கிள் வரைக்கும் கத்து கொடுத்தது நானு. நீ டிராக்டர் வந்தா என்ன ஏத்து விடுற? விடு விடு விடு. நம்ம ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் கத்துதானே ஆகணும். அந்த பொண்ணு கைஸ் வச்சு கத்துக்கிட்டு வந்துடுறேன். அவ உனக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கா, மோசமான பொண்ணு. போய் ஒளிஞ்சிருந்து பாருங்க, வரேன். இந்த கருப்பத்தை நான் ஒளிஞ்சு வேற பாக்கணுமா? நீ ஒரு முடிவோட தான் மூக்கு சொரிஞ்சிருக்க. மாமா அனுப்பிச்சிட்டேன், கத்துக்கலாமா? என்னங்க? என்னங்க? யாருமே இல்லாம கல்யாணம் ஆகாத நீங்களும் கல்யாணம் ஆகாத நானும் பக்கத்து பக்கத்துல நிக்கிறோமே, உங்க நெஞ்சு படபடப்பா இருக்கா? இல்லையே. இப்போ நான் இப்படி கேட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. டிராக்டர் கத்துக்கிறதுக்கு பொம்பளை பக்கத்துல உட்கார்ந்ததும் ஆம்பளைங்களுக்கு புத்தி கெட்டு போயிடும். ஓட்டுற சாக்குல உரசுவாங்க. அதனால்தான் நான் உங்க புத்தியை டெஸ்ட் பண்ணேன். ஏன் மாமா, என்னது இது? உள்ள ஒரே நகையும் பட்டு சீலையுமா இருக்கு. அப்படியா? காட்டு. ஐயே, உங்க அப்பன் தான் மாத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு. டேய், நீங்க மாத்தி எடுத்துட்டு வந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களா தேடிட்டு வந்தா அது திருட்டு ஆயிடும். நீயே போய் கொடுத்துட்டு வந்தாதான் மாத்தி எடுத்துட்டு வந்ததா அர்த்தம். அங்கே நின்றா.
அழைக்காத விருந்துக்கு மதிக்காதவன் வாசலுக்கும் வரிய உனக்கு வெக்க மானம் சூடு சொர்ணம் எதுவும் இல்லையா? எதை கெடுக்கணும் திட்டம் போட்டு வந்திருக்கான். இவங்கிட்ட என்ன வெட்டி பேச்சு? அப்படி ஓரமா உட்கார வச்சு 2 எச்சலைய போடுங்க. தின்னுட்டு போட்டு நாய். யாரடா நாய்? வேண்டாம் வேண்டாம், எனக்காக பொறுத்துக்கு தம்பி. உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கோ. என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அத ஐயா, நான் எதையும் நிறுத்த வரல. என் மாமன் இந்த பையன் மாத்தி எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. அதுல 10 பவுன் நகையும் புடவையும் இருக்கு. சரியா இருக்கான்னு பாருங்க. ஏன்டா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா? நேத்தே முடிஞ்சிருச்சு. தரகரே, ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, நீ ராமநாட்டம் புருஷன் எதிர்பார்த்த, ஆனா விதியை பாத்தியா? எனக்கு ஒரு உதவி செய்யணும். நிச்சயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக விட மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் கேக்குறேன். எனக்கு பரிசம் போட்ட மாப்பிள்ள நல்லவரா கெட்டவரா? கெட்டவர்னு சொல்லு. என்ன பேசாம நிக்கிறீங்க? நல்லவரா கெட்டவரா? நல்லவரு. ஆனா பொண்ணா பிறந்தவங்க எல்லாம் கல்யாணம் ஆகுறது சகஜம். அவன மாதிரி ஒருத்தர் புருஷனை அடையிறது அதிர்ஷ்டம். ஏமாப்ல, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அவ மனசுல ஒரு விரிசல் இருக்கிறனால தானே கட்டிக்கு போறவனை பத்தி விசாரிக்கிறா. டக்குனு உன் மனசுக்கு சொல்ல வேண்டியதானே? அவளே நினைச்சு எத்தனை நாள் நைட்ல நீ டிராக்டர் ஓட்டிருக்க? தன்னை கட்டிக்கு போறவனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க. அப்ப போய் என் விருப்பத்தை சொல்லுங்க. அவன் அயோக்கியனாவே இருக்கட்டும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவ அவனை திருத்தி. அவ மனசுல ஒரு விரிசல் இருக்கிறனால தானே கட்டிக்கு போறவனை பத்தி விசாரிக்கிறா. டக்குனு உன் மனசுக்கு சொல்ல வேண்டியதானே? தன்னை கட்டிக்கு போறவனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க. அப்ப போய் என் விருப்பத்தை சொல்லுங்க. என்னம்மா? இந்த புற தேடி பத்திரங்கள் வச்சு காணுமையா? ஒன்ன காணுமா? என்ன சொல்ற? கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்க. விசாரிப்பேன். என்னன்னு? என்னடா விசாரிக்க? என்னன்னு கேட்பேன். மீனாட்சி, ஏய் மீனாட்சி எங்க? தெரியாது. தெரியாது? செல்லையா வீட்டுக்கு போயிருக்கு. டாய் சொல்லையா? எங்கடா அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? அடிக்கடி உன் பசங்க ஒரு நாளைக்கு மாப்பிள வெட்டி குறைக்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. உங்க பங்காளி சண்டையில என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. தம்பி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ தாயில்லா பொண்ணு. அவளை விட்டுருக்க நான் கூப்பிட்டு என் வீட்டுக்கு பரிசம் போட்ட பொண்ணை இவன் தூக்கிட்டு வந்துட்டானே. நான் பதறி போய் நிக்கிறேன். நீ அவன் கை காலில் விழுந்து பிச்சா கேக்குற. ஆனம் கட்டவன போய் சாவுடா. தூக்கி வந்து வச்சுக்கிட்டு நடிக்கிறீங்களாடா? என்னை யாரும் தூக்கிட்டு வரல, கூட்டிட்டு வரல. நானா தான் வந்தேன். என்ன பாருங்க, நான் வாழணும்னு நினைச்சாதான் எனக்கு 4 பேர் தேவை. ஆனா நான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு யார் தயவும் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல எனக்கு இடம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். யோ, உன் வீடு தேடி வந்து பரிசம் போட்டவங்க நாங்க இங்க காக்கா மாதிரி நின்னுட்டு இருக்கோம். அவனே அந்த வீட்டுல இடம் கேக்குறா. என்னையா புள்ள பத்தி வச்சிருக்க? இந்த பாருங்க, பரிசம் போட்டிருப்பேனா? ஓஹோ, இத்தனை பேர் முன்னாடி எங்களை அவமானப்படுத்தணும் தான் செஞ்சாடா முட்டா பாயல. அளந்து பேசு. நீங்களா ஆசைப்படுறீங்க இந்த அயோக்கியனை கட்டி வைக்க முடியுமா? வெய்யண்டா. கட்டி வச்சா செத்து வைக்கிறாடா. ஒருத்தர் சந்தோஷமா இருக்குதா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சாகரத்துக்காக கட்டி கொடுக்கல. அப்பஞ்சத்து 5 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு பரிசம் போட்ட பொண்ணு மீனாட்சிக்கும் அந்த செல்லையா பையில கல்யாணம் மாமாயா. என்னையா பண்றது? எரியிற கொள்ளில எந்த கொள்ளிய உருவனா கொதிக்கிறது அரங்குன்னு எனக்கு தெரியும்டா. ஜெயில அந்த பெரியவன் வரட்டண்டா. அவனுக்கு கருமாதி பண்றேன். மீனாட்சி, மீனாட்சி, இது நீயா ஆசைப்பட்ட வாழ்க்கை. இப்படி இருந்தா எப்படிமா? இது அர்த்தமுள்ளதா ஆக்கிக்கிறது உன் கையில தான் இருக்கு.
இன்னைக்கு உதிக்கிற சூரியன் உன்னை இந்த வீட்டு மகாலட்சுமியா பார்க்கணும். உனக்காக நான் குடிக்க முடியாது. காலங்காத்தால நீ ஏமா வீட்டு வேலையெல்லாம் செய்யற? அதை செய்யத்தான் நாங்க இருக்கோம்ல. அட மாமா எப்படி அங்க போய் படுத்துட்டு இருக்காரு? நீங்க எதுவும் எழுப்பலையே? இல்லையே. நல்ல வேலை தப்பிச்சீங்க. ஏ எழுப்புனா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? இப்ப பாருங்க வேடிக்கைய. போடடே. என்னங்க என்னங்க ஓசி சோத்த தின்னு உடம்ப வளர்த்துக்கிட்டு 10 மணி ஆனாலும் எந்திரிக்கிறதுல எந்திரிங்க. எந்திரிச்சு போய் மாமாவை எழுப்புங்க. எல்லாத்துக்கும் நான் தான் போகணுமாடி? அங்க எங்க போறீங்க? இந்த பக்கம் போங்க. தூங்குறவன் எழுப்பி எவ்வளவு வாங்குறான்? ஏ சித்தப்ப விடுஞ்சு எந்திரியா? அம்மா ஏடா உள்ள டவுசர் பண்ணலையா? கையா எழுப்பியா தர்மாசத்துக்கு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி போட்டுக்க. அது நாளைக்கு கடிச்சா தாயா போடுவாங்க. எல்லாம் ஒரே கேஸ் தான். போடா. ஐயோ சின்னப்பா சீக்கிரம் வாங்க. என்னது? நான் குளிக்கிறத உள்ள இருந்து எவரோ எட்டி பாக்குறான். என்னமா என்னாச்சு? கல்லால அடிக்கிறான். ஏய் போடா பாரு. எவன்டா வேண்டாம் வெளிய வாடா டேய். ஏண்டா எங்க வீட்டு புள்ள மலைய கல்லு போடுறா நீ? இப்ப நான் குளிக்கிற ஏமல கல்லு போடுறா. பேச்சுவார்த்தை நடக்கும்போது பானை ஏண்டா உடைக்க? அடச்சி தட்டில மூடி இருக்கல. பானை அப்புறம் வெளியில வர. அப்ப யார் உடைச்சா? நானா போட. நீ ஏன் உடைச்ச? நீ மட்டும் அவர் நல்ல வருவாங்களான்னு பாக்குறியா? அதுக்கு நான் சும்மா இருந்தேன்னா கிளவ வாயை திறக்கிறான் பாரு. அந்த பொண்ணு தப்பா நினைக்கும்ல. வேர்த்து காட்ட விட காட்ட உன் வீட்டு அங்க போய் காட்டு போ. ஏய் நீ ஜாஸ்தி ஓட்டா. நீ போடா முன்னாடி. உள்ள இருக்க பழசாலியா இருக்கா? மூக்குல பழசாலி. அப்ப நமக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு. வா போலாம் வா. அண்ணே சின்னப்பா என்ன இதுக்கெல்லாம் போய் பயப்படுறீங்க? ஐயோ அடிக்கிறானேமா. அடிச்சாலும் பரவாயில்ல யாருன்னு பாருங்க. அப்ப கெஞ்சி கேப்பமா? கெஞ்சறது நம்மளுக்கு கை வந்து கிடையாது. சார் சார் எங்க ஊர்ல இதெல்லாம் பண்ண கூடாது சார். ஊரு விட்டு ஊரு பண்றது அசிங்க சார். நம்மலாம் ஒரு நாள் வந்து வெளிய வாங்க. யாரு இங்க பாத்தமா இருக்கு? யாத்தி மச்சான். ஏமாப்ல உங்களுக்கு அவளுக்கு முதுகு தேய்க்கிறதுக்கே ரைட் இருக்கு. நீ ஓபனா டீல் பண்ண வேண்டியதானே? அம்மா உங்க வீட்டுக்காரரு தெரியுதுல்ல. அப்புறம் என்ன பஞ்சாயத்து வேண்டி கிடக்கு? போங்க போய் உங்க வேலையை பாருங்க. கிளம்புங்க. அடி சித்தப்பு உன்னால மூச்சு பத்தோட முச்ச ஒரு அம்மா ராஜா. என்னங்க இது? என்ன கல்யாணம் ஆயி 2 புள்ளைக்கு தகப்ப. சரி தம்பிய குஞ்ச லட்சணமா வரைஞ்சிருக்கலாமே. அதுவா அது உங்க சின்ன மாப்பிள்ள யார் ஜாட இருப்பான்னு கேட்டேன். நான் என் ஜாட இருப்பான்னு சொன்னா அதான் இப்படி வரைஞ்சிருக்கா. நல்ல வேளை தாடியோட வரையல. தாடி எடுத்தா நான் இவ்வளவு கேவலமா இருப்பேனா? இதை விட கேவலமா இருக்கு. சரி போடா ரைட். ரைட்ல வந்துச்சு வா. நம்ம புள்ள ஆறுமுகம் வக்கீலுக்கு படிச்சுட்டு வந்திருக்கான். ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளக்கேதுங்கப்பா. நீங்க 2 பேரும் ஏத்துற இந்த விளக்கு இந்த ஊருக்கு வெளிச்சமாவும் இருக்கணும். உங்க சித்தப்பா மாசிலாமணிக்கு வைக்கிற தீயாவும் இருக்கணும். குடும்பமா இது? ஒரு நல்லது சொல்றாங்க அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க. ஏ பாக்கியா அடியா பாக்கியா. என்ன எங்கடி நம்ம டாக்டர்? யாரு? அதான் நம்ம புள்ளதான். ஐயா என் தம்பி வக்கீலுக்கு படிச்சானது உனக்கு பத்திக்கிச்சாங்க. என்னடி இது வீட்டுக்குள்ள பார்த்தா தீய நெருப்புங்கறாங்க. உன் வாயில பத்திக்கிச்சு வருது. நல்ல வார்த்தையே வராதா? அவ்வளவு பயம் இருந்தா நட நம்ம வீட்டுக்கு போவா. ஆரம்பிச்சாயா? உன்னா வா போலான்றாயா? ஓடி அடிச்சு டாக்டர் டாக்டர். யார் மாப்பிள்ள டாக்டர்? அதான் மச்சான் என் மவன். ஓ படிச்சா டாக்டருக்கு தான் படிப்பானா? இல்லையேன்னு படிக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அப்ப சாகர வரைக்கும் ஒத்த கால்ல தான் நிக்கணும். அப்ப சும்மா இருப்பு. டாக்டர் என்னப்பா கூப்பிட்டியா? அப்ப 100 கிராம் இடக்கல்ல மாதிரி இருக்கா. இவன் தான் டாக்டர். அப்ப ஆளை பார்த்து இடப்படாத. பயங்கரமான ஆளு என் மவன். ஏண்டா மவனே படிச்சு என்ன வேலைக்கு போற? டாக்டர் வேலைக்கு தானே? அட போப்பா படிப்பெல்லாம் சுத்த வேஸ்ட். நான் எருமை மாடு வாங்கி மேய்ச்சி பால் கந்து வித்தாலும் காசு கிடைக்கும். நீ தான் படிக்கவும் இல்ல மாடு மேய்க்கவும் இல்ல. மாமா வீட்டுல உட்காந்து ஓசி தொத்திட்டு இருக்கேன். வெரி ஃபுல். பிள்ளையா நீ ஆத்தா மாதிரி வந்திருக்க. யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏண்டி பிள்ளைய பக்கத்துனா குரங்க பத்தி அனுப்பியிருக்கே நீ. எப்படி எங்க ட்ரைனிங்? அது எங்க பிளட்டியா? பிளட்டா? அப்ப குரங்கு குடும்பம். ஏய் ஓடாதீங்க. கீழே முள்ள கிடக்கு பாத்து போங்க. Hey!
பட்டு சேலை கட்டி படுக்கணும்னு நினைச்சேன். விதி வெள்ளை சேலை கட்டி படுடாங்குது. உன் புருஷனை வெட்டிட்டு பாப்பா சண்டைக்கார தாத்தா வீட்டுக்கு வந்தானே ஜெயிலுக்கு போனவன். ஆமா உங்க சித்தப்பன். நாங்களும் அம்மாவும் வந்தப்போ மாட்டை விட்டு அடிக்கவான்பா. நாங்களும் அம்மா முள்ளில விழுந்துட்டோம். அப்ப அவன் சொன்னா, ஏய் பட்டு சேலை கட்டி படுக்கணும்னு நினைச்சேன், விதி வெள்ளை சேலை கட்டி படுறாங்குது, இரு உன் புருஷனை கொண்டுட்டு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொன்ன. ஏன்பா அப்படி சொன்னா? உன் முகத்துல இருக்கிறது மீச, உன் உடம்புல ஓடுறது ரத்தமா. எங்க அண்ணன் ஆம்பளை வீரனை பெற்றிருக்கான். நானும் தான் இருக்கேன். சொல்லி அடிக்கிறவன் வீர, சொல்லாம அடிக்கிறவன் புத்திசாலி. சொல்லியும் அடிக்கலன்னா என்ன ஆச்சு உனக்கு? நான் ஒரு வீரன்பா, நான் ஒரு வீரன். சொல்லி அடிக்கிறேன், அந்த செல்லையாவ சொல்லி அடிக்கிறேன். நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்கிறேன்பா, நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்கிறேன். நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றும் நடக்குது கிது. லல்லலா, லல்லலல்லலா, லல்லலா. யோ என்னம்மா நீ என்ன நினைச்சுதானே பாடுற? ஒண்ணு நினைச்சதுக்கு பாடுறேன், என் பொண்டாட்டி நினைச்சு பாடுறமா. அப்போ நீ என்ன நினைச்சு பாடல? ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா பாடணும்னு தோணலையோ? ஏத்தா இப்ப பாட சொல்லி அடிச்சியா இல்ல பாடக்கூடாதுன்னு அடிச்சியா? பாடணும் தான் அடிச்சேன். இன்னொரு தடவை பாடும்போது லேட்டஸ்ட் பாட்டா பாடு. அடி எளவு மவளை. எங்கிட்டு எங்கிட்டு இங்கிட்டுதா இங்கிட்டு. எங்களுக்கு தெரியும். ஆத்தடி மொல்லம்மா. என்ன எப்படி கிளம்பிட்டாளுங்க? லேட்டஸ்ட் பாட்டா கேக்குது. ஒரு மார்க்கமா தாப்பா அலையிறாளுங்க. இஞ்சி எடுப்பலாகி, மஞ்ச ஜவப்பலாகி, கள்ள சிரிப்பழகி, மறக்க மனம் கூடுதில்லையே. யோ இங்க வாயா. நானாமா? என்னம்மா? இப்ப யார பாத்தியா இஞ்சி இடுப்பழகின்னு பாடுன? ஓ இடுப்பு பத்தி தாமா பாடுனேன், உன்னை பத்தி தான் பாடுனேன். அடியா அடியா இவளையா தக்காளத்தை எப்படி நீ புருஷனை கையில அடிச்சா? இப்படி அடிக்கறவா கைய உடைச்சு அடுப்புல வச்சிர வேண்டிய தட்டுவானி. புருஷனுக்கு வீட்ல ஒழுங்கா சோறு போட்டு வச்சிருந்தீனா அவன் எதுக்கு நீ முச்சந்தில உட்கார்ந்து
அக்கா மக்கா என் புருஷனுக்கு சோறு போடலாங்கிறது நீ வந்து பாத்தியாடி? தெருவுல போற சண்டை மாறி கட்டி விட்டாங்க நம்ம புள்ள கூப்பிடுறா என்ன என்னடா? ஏமா ஊர் பொம்பளைங்கலாம் சண்டை போற? அட பெத்த பொண்ணை மாட்டிட்டாடி. பாக்கியம் அவன் பேச்ச கேட்காத. குடும்பத்தை பிடிச்ச பாக்குறான். இங்க பாரு. அவன மேல அடி சிரிக்கி கம்போட வரானே. ஐயா. டேய் பிச்சை, ஐயா முகம் கருப்பா இருந்தாலும் குட்டி சூப்பரா இருக்குல்ல? ஆட்ட சொன்னீங்களா அம்மனி சொன்னீங்களா? நான் வக்கீல் பொண்டாட்டி என்கிட்ட வச்சுக்காத. நீ வக்கீலுக்கு வேணா பொண்டாட்டியா இருந்துட்டு போ. செருப்பு பிஞ்சிரும். செருப்பு பின்ன நீ எதுக்கடி கவலைப்படுற? நான் இருக்கேன்ல, புதுசு வாங்கி தரேன். ஏய் விடுடா, விடுன்னு சொல்றல. அடே மரியாதையா விடுடா. விடாதீங்க. கால்ல போற செருப்புல நீ அடிக்கிறியா? அடி பாப்போம். முதல்ல வெள்ளிக்கால விழுந்து மன்னிப்பு கேட்டா. ஏப்பா அதான் ஆசை பேரை அடிச்சு கொண்டாந்து புரட்டி போட்டில்ல, இனிமே இதுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். சரி விடு. எப்படி விட முடியும்? கட்டிக்க போற பொண்ணை கண்ணு முன்னாடி கையை பிடிச்சு இழுத்துருக்கான். என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் மச்ச ஆத்திரம் அடங்கும். வள்ளி இவன் அடிச்சது கட்டிக்கிறதுக்காக இல்ல, இவன் தப்பு செஞ்சா அவன் அடிச்சான் அவ்வளவுதான். ஏய் லூசு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. இல்ல வள்ளி, உன்கிட்ட வம்பு பண்ணாங்கிறதுக்காக இவனை நான் என்ன அவனை அடிக்கிற? நாம படிக்காத முட்டா பசங்கடா. அவன் சட்டத்தையே படிப்பா படிச்சுட்டு வந்திருக்கான்டா. அவன் சொல்றது எப்படா தப்பா இருக்கும்? வக்கீல் சொல்றதுதான் கரெக்ட். ஏய் கால்ல விடா, விடா கால்ல. டேய் வேணாம்டா. அப்பா அவன் 1000 தப்பு பண்ணாலும் அவன் தோளுக்கு வந்த ஆம்பளை, அவனை போய் ஒரு பொம்பளை கால்ல விட சொல்றீங்களே? டேய் இவன் ஒரு ஆம்பளை கூட சண்டை போட்டு வந்திருந்தான் வச்சுக்க, அடிச்சிட்டு வந்தான்டா என் சிங்க குட்டினிய மார்பை தட்டிக்கிட்டு என் புள்ள அடிச்சதுக்கு எவ்வளவு அபராதம்னு கேட்டிருப்பேன். கேவலம் ஒரு பொம்பளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கான். டேய் என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிற வீட்டுல இருக்கிற பொருள் இல்லடா, கோயில இருக்கிற சாமிடா. விடா கால்ல போடா, விடா. வக்கீலு, பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா கால்ல விழ சொல்றது உன் தண்டனை, கைய வெட்டுறது ஏன் தண்டனை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வள்ளி உனக்கு எப்படி அத்தை பொண்ணோ அதே மாதிரி அவனுக்கும் அத்தை பொண்ணுதான். கிண்டல் பண்ணா என்ன தப்பு? ஐயோ அம்மா, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம கையை பிடிச்சி இழுக்கிறது சட்டப்படி தப்புமா? டேய், காய்ச்ச மரம் கல்லடி படத்தான் செய்யும். உனக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா தாலியை கட்டி வேலையை போட்டுருவோம். நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன், நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, அவன் தானே மாப்பிள்ள, அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு போறான். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டு வந்துட்ட? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடிட்டோம். நிஜமா தானே சொல்றேன். என்னடா சொல்ற? என்னால வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சிட்டியில நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இல்ல லவ் பண்றியா? நன்றி கேட்ட போல உன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காட அந்த வள்ளி. ஐயோ அண்ணன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. அண்ணன் சின்ன வயசு பேச்சு வேற, இன்னைக்கு என்னோட நிலைமை வேற. எல்லாத்துக்கும் மேல வள்ளியை நான் அந்த எண்ணத்தோட பார்க்கவே இல்லைன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, அவ எப்படி எனக்கு ஒத்து வருவா? அண்ணே எனக்கு என் ஃபியூச்சர் முக்கியம், நான் படிச்ச படிப்பு இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு. நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்குன்னு தனி கௌரவம் வரும். மத்தவங்களால மரியாதை வரும் சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? சொந்த கால்ல நின்ற அதான்டா நமக்கு பெருமை. டேய் 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 ஆறுமுகம், உனக்கு எல்லாம் கிடைக்கும்டா, தெய்வத்தை நம்பு. ஆனா வந்த வழியை மட்டும் மறந்துடாத, அதை என்னால ஒத்துக்க முடியாது. எதுக்கு இப்படி பிடிவாதமா பேசுற? எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், நீ தான் பேசி முடிக்க வரணும். என் வீட்டு நாய் கூட வராது. இல்லை, இந்த செல்லையாக்கும் அளவுக்கு படிப்பும் அறிவும் இல்லடா. ஆனா என் நெஞ்சில உயிர் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டேன். நீ வழியா தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்.
மீறின உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. பாத்தியம்மா, என்னமோ பிறந்த போய் வக்கீலா பிறந்த மாதிரி என்கிட்ட வாக்குவாதம் பண்றான். என்னடா முறைக்கிற படுவா மாஸ்க். இப்ப என்னம்மா பண்றது? அதுக்கு இல்லப்பா, அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. நீ அவன் பக்கம் சேர்ந்து பேசுறியா? அம்மா ஞாபகம் இருக்கா, அப்பா செத்ததுக்கு அப்புறம் விவசாயம் பண்றதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட கடன் வாங்கணும். அந்த வருஷம் பூரா விளைச்சல் இல்லாம அரசாங்கத்துக்கிட்ட கடனை கட்ட முடியாத நிலைமையில இருந்தோம். இதை தெரிஞ்சுக்கிட்ட சித்தப்பேன் அரசாங்க ஆளுங்களாம் நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு நம்ம கிட்ட கடனை கேட்டு வீட்டை ஜப்தி பண்ணி வீட்டுல இருக்கிற சாமான்லாம் தூக்கி நடு ரோட்ல போட்டோம். அப்ப நீ எங்க நின்னு எங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வீதியில நின்னு இதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட நிலத்தெல்லாம் வித்து மஞ்சப்பை நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து என் மாமனோட குடும்பத்தை எவன்டா அவமானப்படுத்துறது அந்த ஆளுங்க முடிச்சு பணத்துக்கு என்ன சொன்னேன்? அந்த ஆளுங்கண்டா நமக்கு தெய்வம். அவர் கூட ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைய பார்த்து என்ன சொன்னேன்? அம்மாடி நீதாமா எனக்கு மருமக, என் சின்ன பையனை உனக்கு தாமா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னேன். அந்த ஆளு மாமே, அந்த சின்ன பொண்ணு வள்ளி. எப்படிமா அவ்வளவு சீக்கிரம் அவங்கள மறந்துட முடியும்? எலும்பு இல்லாத நாக்குனா எப்படி வேணாலும் பேசிக்கலாமா? அந்த நன்றி என்னால மறக்க முடியலமா? மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தெரியா நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். என் மச்சான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள. சரி விடு, அன்னைக்கெல்லாம் விதையா இருந்தது கையில வச்சிருந்தேன். இன்னைக்கெல்லாம் விருட்சமா வளர்ந்துருச்சுல. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் சிங்க மாதிரி நிப்பிய. என் பொண்ணுக்காக நீ கண்கள் தான் என்னால தாங்கிக்க முடியல மாப்பிள்ள. அவன் தம்பி அடிச்சு போட்டுக்கான், நீங்க அவனை விட்டாம இவன் கையை விட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய், அவ கால தொட்டது இவன் கையிலடா. என் தலை மானம் வக்கீல் தலையை இவன் எடுத்திருக்கணும். ஒரு பொம்பளை கால விழுந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு கை இருந்தானா இல்லன்னா என்ன? டேய், அந்த செல்லையாவை வெட்டாம நீ கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச நீ வேஸ்ட். அவன் தம்பியை வெட்டாம நீ கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச நீயும் வேஸ்ட். உங்க ரெண்டு பேரையும் வேஸ்டா இந்த பூமிக்கு பாரமா நான் வாழ விட மாட்டேன்டா. ஏன் கையாலைய வெட்டி கொண்டு ஆரம்பத்துல இருந்தே நீ என்ன மதிக்கிறது இல்ல மச்சான். அவனுங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீ வருத்தப்படாத மச்சான். நான் அவனுங்க அப்பனையே பார்த்தவன். நீங்க சொல்லு, அடுத்த நிமிஷமே பள்ளி என் வீட்டு மருமக. என்ன சொல்ற மச்சான்? மச்சான், நீங்க பொண்ணு கேட்டது தப்பே இல்லை, ஆனா கேட்ட ஆளுதான் தப்பு. நியாயமா நீங்க என் பெரிய மாப்பிள்ளை கிட்ட கேட்டிருக்கணும். ஏன்னா அவன் வந்து என் பொண்ணுக்கு மாவன் மட்டும் இல்ல, தகப்பு மாதிரி. அவளுக்கு மட்டும் இல்லையா, எனக்கே அவன் தகப்பந்தாயா. அவன் பார்த்து கழுதைக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன், கல்லுக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன். ஆனா நாய்களே கட்டி வைக்கிறானுங்களே, பேப்பர் படிக்கலையா நீ? அதனால மச்சான், இது நான் கொடுத்த சரக்குக்கு, இது நான் தின சுண்டலுக்கு, மிச்சத்தை நீ ஊத்தி கொடுத்தது வச்சுக்க. அப்பா ஏன்னா லொப்பாங்கிறேன். இந்த ஒரு டிப்ஸ் உனக்கு தாண்டா வைப்பேன், எனக்கு ஊத்தி கொடுக்குறேன் தானே. ஆனால் நல்லா ஊற்றி கொடுக்குறாண்டா. அந்த அளவு, அந்த சோடா, அந்த தண்ணி எல்லாம் கனகச்சிதமா ஊத்துறேன். ஆனா மச்சான், நிலத்தெல்லாம் பிடுங்கி நாங்க ஏழைகளுக்கு கொடுத்துட்டா கூட உனக்கு கைவசம் தொழில் இருக்கு, ஊத்தி கொடுத்து பழச்சுக்குவேன். என்னடா சொன்ன? என்ன பெரியா இருக்கா? கொலை பண்ணணுமா? பண்ணுங்க. ஆனா வீட்டுல இருந்து கிளம்பும் போது உங்க தோட்டத்து வீட்டுக்கு வர்றதா விவரமா சொல்லிட்டு வந்துக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கும்பலா உள்ள போயிருவீங்க. வேணாம் முதலாளி. முறைக்காம மிச்சத்தை குடிச்சிட்டு படுகிறா. நல்லா நினைச்சிட்டீங்க. யாராவது மாப்பிள்ள ஊத்தி கொடுத்து கொஞ்சம் பாத்தீங்களா மாப்பிள்ள? என்ன பிளான் பண்றாங்க பாருங்க. எனக்கு ஊத்தி கொடுத்து எண்ணெய் கவுப்பாங்களாமா, எண்ணெய் கவுத்து உங்களை அவமானப்படுத்துவாங்களாமா. அதுக்கு என்னை கூட்டணி சேர சொல்றானுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு, நாளைக்கு வச்சுக்கிறேன். வாடவா, வள்ளி மட்டும் ஒரு ஆம்பளை பையனை பிறந்து தொலைச்சிருந்தான்னா இந்த பரதேசி பசங்களை இப்படி பேசுற அளவுக்கு ஆயிருக்காது. வள்ளி, நான் யார கல்யாணம் படிக்க சொன்னாலும் படிக்கிறேம்மா. நான் என்னைக்கு உன் பேச்ச மீறி இருக்கேன்? இது எதுக்கு மச்சான் என்கிட்ட கேட்க?
மூக்கையா உன்ன விரும்புறான். உனக்காகவே உயிர் வாழுமா வள்ளி.